எல்ஐகே படம் ட்ரெய்லர் பாத்தீங்களா? நான் அந்த ஆடியோ லான்ச் தான் பார்த்தேன். நான் இந்த அட்வான்ஸ் டெக்னிக்லாம் பார்த்தப்போ நம்ம யூஸ்வலாக பேசிட்டு இருந்தோம்ல இப்போ இன்டர்வியூ முன்னால. இப்போ நாங்களாம் கஷ்டப்பட்டு வெயிலில் பைக்கில் டிராஃபிக்கில் வரப்போ ஒருத்தவங்க மட்டும் சல்லுன்னு மெட்ரோவில் திருமக்களை தேர்ந்து வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்கோ அப்படின்ற மாதிரி என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஸோ ராம் சார் பேசுனதெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். சூப்பர். என்ன பேசியிருந்தாரு? விக்கி லக்கி பாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரோ அதை ப்ராம்ப்டே போடாம அப்படியே சொல்றதுதான் வழக்கம். அதை கேட்டு என் பழக்கம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஏன்னா எனக்கு வந்து பிரதீப்போட படம் பெருசா பிடிக்காது. பட் இருந்தாலும் உண்மையை சொல்றீங்களா, அது வரையும் சூப்பர் தான். அண்ட் வந்து எனக்கு டிராகன் படம் பிடிக்கும். சூப்பர். எனக்கு வந்து அந்த கைடு லோகோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது படம் பார்த்துருப்பீங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு என்கரேஜ் பண்ற கேரக்டர்னா உங்களுக்கு பிடிக்கும். அதாவது இந்த 12th ஃபெயில் படம், அதுக்கப்புறம் வந்து மயக்கம் என்ன படம், அப்புறம் வேற என்ன படத்துல என்ன என்கரேஜ்மெண்ட் இருந்தது? அவங்க கூட இருந்து சப்போர்ட் ஆஃப் த பில்லர் ஆஃப் த நேஷன் ஆஃப் த இந்தியா. சாரி, அது யாரு? You are really a God gifted child. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐகே இந்த படத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு சில ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ வந்து இதில் என்ன நடந்துச்சு அண்ட் வந்து விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு பேச போகிறோம். ஓகேவா? வெல்கம் பேக் டு த கார்த்திக் அண்ட் வந்துட்டு ஸ்வாதி. ஓகே ஸ்வாதி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர். இன்டர்வியூ மூடில் போயிட்டோம் நம்ம வந்து காய்ச்சல் மூடில் போல. சரி, ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்களா? எல்ஐகே படம் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ஸோ அது எப்படி இருந்துச்சு, பார்த்தீங்களா? நான் அந்த ஆடியோ லான்ச் தான் பார்த்தேன். ஆடியோ லான்ச் தான் பார்த்தீங்க? பார்த்தியாடா? சரி, ரைட், ஓகே. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நடக்கிற டைம் இல்லாமல் ஃபியூச்சரில் நடக்கிற ஒரு விஷயமா வந்து அந்த ட்ரெய்லர் இருந்தப்போ எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரிஸ் எடுத்தாங்கன்னா பயங்கரமாக கிளிக் ஆகும். இப்போ ப்ரெசென்ட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னாங்கன்னா அது பயங்கரமாக கிளிக் ஆகும். ஆனால் ஃபியூச்சராக எடுத்த படம் எத்தனை படம் கிளிக் ஆகிருக்கு தமிழ் சினிமாலன்னா ரொம்ப கம்மி. இப்போ இந்த எந்திரன் மாதிரியான படங்கள் வந்துச்சு இல்லைன்னு சொல்லலை, பெரிய பட்ஜெட். பட் 2.0 கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வான்ஸ் டெக்னிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 2055-60 நடக்கிற கதை அது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது 2020 ஃப்ளையிங் கார்ஸ் இருக்கும், நம்ம வந்து பில்டிங் வானத்துல பறக்கும், இப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம இப்பயும் நம்ம ஃபியூச்சர் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் அந்த படத்துலயும் விஷுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. அதுவும் இப்ப இதுல வந்து நம்ம பிரதீப் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால இதுலயும் வந்து ஏதாச்சும் டேட்டிங்ல வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஏதாவது உள்ள கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஓ, நீங்க தேர்ட் ப்ராசஸ்ல கரெக்டா டேட்டிங் அந்த இதுக்கு போயிட்டீங்க. சரி, ஓகே. ஸோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, நான் இந்த அட்வான்ஸ் டெக்னிக்லாம் பார்த்தப்போ நம்ம யூஸ்வலா பேசிட்டு இருந்தோம்ல இப்போ இன்டர்வியூ முன்னால. இப்போ நாங்களாம் கஷ்டப்பட்டு வெயிலில் பைக்கில் டிராஃபிக்கில் வரப்போ ஒருத்தவங்க மட்டும் சல்லுன்னு மெட்ரோவில் திருமக்களை தேர்ந்து வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்கோ அப்படின்ற மாதிரி படம் நினச்சேன். பட் ஆனால் அதை தாண்டி ஓகே. பட் அது வந்து என்னன்னா ஒரு விதமாக சொல்கிறாங்க, அந்த ஹீரோயின் வந்து ரோபோட்டை லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் எந்த அளவு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா அதோட டைலாக் தான் ட்ரெய்லரோட எண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, என்னடி ஆப்பை கழட்டி விடுறீங்க, ஆப் வந்து சொல்றதான் கேப்பியா அப்படிங்கிற லெவல்ல வந்து அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமா எடுத்திருக்காருன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்பவே ஆப் நம்புறதெல்லாம் இருக்கு. என் ஃப்ரெண்டு கூகுள பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போன கதையெல்லாம் இருக்குல்ல. கூகுள் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்களா? சரி, தலைவலி வந்துருச்சு, கேன்சர் நினைச்சு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. பாராண்டா, பரவாயில்ல, நல்ல அறிவாளி ஃப்ரெண்டை நான் கேட்ட சொல்லுங்க. சரி, ரைட்டு, அவங்க வீடியோ பார்த்துடக்கூடாது. சரி, ரைட், ஓகே. அண்ட் சேம் டைம்ல இப்போ அதோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஸோ ஆடியோ லான்ச்சில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஆடியோ லான்ச்சில் ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பார்த்தேன். இப்போ நயன்தாரா வந்து சர்ப்ரைஸாக அவங்க வீடியோலாம் போட்டு டெடிகேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க, அவங்களோட க்ளோஸாக இருக்கவங்களும் நிறைய இமோஷ்னலாக பேசி நிறைய கனெக்டாக இருந்த மாதிரி நான் பார்த்தேன். ஓகே, நான் பார்த்ததுல வந்து நயன்தாரா வந்திருந்தாங்க. சூப்பர், பார்த்துக்கிட்டே இருப்பேன். சூப்பர் தலைவி, ஆமா. ஸோ அந்த மாதிரி வைப்ல தான் இருந்தோம். பட் பெருசா பேசல. அதுக்கு என்ன காரணம்னா, அது விக்கிக்கான மொமெண்டா இருக்கணும், விக்னேஷ் சிவனுக்கான மொமெண்டா அது இருக்கணும். அது எந்த நேரத்துலையும்
இவங்களோட மூமெண்ட்டாக இருந்துடக்கூடாதுன்றதுனால தான் அவங்க பேசாமல் இருந்தாங்க. அண்ட் சேம் டைம் அந்த சர்ப்ரைஸ்லாம் பயங்கரமாக இந்த கன்சோலில் உட்காந்து அவங்க என்னென்ன பேசுறாருன்றதெல்லாம் பார்த்ததாகட்டும். அண்ட் சேம் டைம்ல வந்து அந்த குழந்தைங்க கிட்ஸும் வந்து வீடியோ கொடுத்தாங்க, அதை பார்த்துருந்தீங்களா? சூப்பர். அது கியூட்டா பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து 2 வாரத்துல முடிச்சிட்டாங்க. ஏதாவது கியூட்டா பேசியிருந்தாங்க, மத்தெல்லாம் நீ பேசுறாங்க, சரி ரைட் ஓகே. ஆனா அந்த கிட்ஸா வந்து பேசியிருந்தது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, எப்படியும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்காம இந்த வீடியோ எடுத்துருக்க முடியாது. அது ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இல்லையா, இல்ல அது ஒரு மொமெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணதா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை பத்தி அம்மா அப்பா பசங்களை எடுக்கிறாங்க, அம்மாவோட பெர்மிஷன் இருக்குல்ல? ஆமா, அம்மாவோட பெர்மிஷன் இருக்கு. ஓ, அப்படி சொல்ல வரீங்க. சோ அது விக்னேஷ் சிவனுக்கு தான் சர்ப்ரைஸ், நம்மளுக்கு சர்ப்ரைஸ். ஆனா நயன்தாரா மேம் அதை ப்ரீ பிளான் பண்ணிருப்பாங்க. சூப்பர், இது நல்ல ஐடியா, நான் அதை பத்தி யோசிக்கலடா. சரி ரைட் ஓகே. அண்ட் சேம் டைம்ல நிறைய டைரக்டர்ஸ் வந்து இருந்தாங்க உள்ள. மிஷ்கின் இருந்தாரு, ராம் இருந்தாரு. சோ ராம் சார் பேசுனதெல்லாம் பாத்தீங்களா? சூப்பர். என்ன பேசியிருந்தாரு? விக்கி விக்கி லக்கி பாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரோ அதை ப்ராம்ப்டே போடாம அப்படியே சொல்றதுதான் வழக்கம். அதை கேட்டு என் பழக்கம் புரிஞ்சு போச்சு. சரி, இன்னும் டிஆர் மாதிரி ஆகிட்டோம். சரி ரைட் ஓகே. அதாவது வந்து விக்கி விக்கி மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அவங்க அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன். அவங்க நானும் ரவுடி தான் படம் கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயமா அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அட்மையர் பண்ற ஒரு பர்சனா அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஓகே, பட் நான் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப கேட்டது என்னன்னா, அவர் அனிருத் பத்தி சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. எல்லாரும் ஜிவி பத்தி சொல்லியிருக்கோம், ஜிவி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, பேமெண்ட் வாங்காம எல்லாம் பண்ணி கொடுத்தாருன்னு. பட் அனிருத் ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 250 ரூபா 150 ரூபாயோட பாண்டிச்சேரி போறப்போ அவருக்கே தெரியாம பைக்ல ஒரு 50,000 ரூபாய் வந்து வச்சது. 50,000 ரூபான்றது இப்ப பெரிய அமௌண்ட்டா இல்லாம மேபி இருக்கலாம், பட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ அது ஒரு டேரக்டரை, யங் டேரக்டரை நம்பி அதை பண்றாருல்ல. ஸோ அப்பவே அவங்களோட பாண்டிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மொமெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாராவது உங்க பைக்ல 50,000 ரூபாய்க்கு நினைக்கிறீங்களா? ரைட், சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு முதல்ல பைக் இருக்கணும். ஆமா ரைட் ஓகே, சரி சொல்லுங்க. அவங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இல்லாம அவங்க ஃப்ரெண்டா எப்படி ஒரு நல்ல பர்சனா இருக்காங்க. லைக் முதல்ல யாருக்குமே இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை தூக்கி கொடுக்கணும், அதுவும் அவங்க கிட்ட ஒருத்தவங்க கேட்டாலே யாருமே ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கேட்டாலே வந்து கோஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாலே. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து கேட்காமலே ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க எந்த இடத்துல அவங்கள வச்சு பார்த்துருக்காங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல இருக்கு அப்படிங்கிறது புரியுது. கண்டிப்பா. ஆனா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் பைக் வச்சிருக்கேன், அதனாலதான் கேட்டேன். பைக்ல வந்து கோடு வேணா போட்டு போவானுங்க, 50,000 பணம் வச்சுட்டு போக மாட்டானுங்க. சரி ரைட் ஓகே. அண்ட் சேம் டைம்ல வந்து இன்னொரு விஷயம் பயங்கர என்கேஜா நல்லா இருந்துச்சு. என்னன்னா, அவர் ஆல்ரெடி 2022 ஒரு படம் பண்ணார், உங்களுக்கு தெரியும், சமந்தா நயன்தாரா வச்சு காத்து வாக்குல 2 காதல். அந்த படம் வந்து பண்ணார் 2022. அப்புறம் பயங்கர டைம் எடுத்துட்டு 2026 தான் பண்றாரு. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி போகுது. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதுக்கப்புறம் 4 வருஷம் கேப்ல இருந்திருக்காரு. ஸோ ஒரு டேரக்டரா அவர் என்னென்னலாம் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எவ்ரி டேரக்டர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 3 படமாவது பண்ணணுன்றது இருக்கும். ஸோ அதை பத்தி நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அவங்க வந்து ஃபேமிலியில வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அவங்க பசங்களோட ஒரு ஃபாதராக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு பிரேக் எடுத்தாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆஸ் அ டைரக்டர் அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், அது எதிர்பார்த்ததா இல்லைனாட்டி நான் அவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு தாட் ப்ராசஸா அப்படின்னு எனக்கு வந்து கரெக்டாக சொல்ல தெரியல. பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பிரேக்ல இருக்கும் போதும் அவங்க அடுத்தடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்களோ, அதுல ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒன்று சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அவரே சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு, அது ரொம்ப பயங்கரமா கனெக்டும் இருந்தது. என்னன்னா, அவர் அஜித் சாரோட ஒரு படம் வந்து பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அவர் சொல்லியிருந்தாரு, அவருக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தாரு. அது பாத்தீங்களா? கல்யாண பொண்ணு கடைசி நேரத்துல மாப்பிள்ளை மாத்திர கதையா இருந்துச்சு. என்னப்போ எனக்கு ஆமா, ஒரு டேரக்டருக்கு இவ்வளவு பெரிய ஹீரோ கடைசி நேரத்துல நம்பலன்னு அப்கமிங் ஹீரோ எப்படி நம்புவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த படம் மிஸ் ஆனது அவருக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் தான். ஆனா சேம் டைம் பிரதீப் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது ஏதாவது வந்து பாத்தீங்களா? பிரதீப் ரங்கநாதரோட இந்த growth பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சொல்லுங்க. பிரதீப்போட growthன்றது மாதிரி டப் 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 அப்படின்னு போன மாதிரி இருந்துச்சு. அது வந்து அவருக்கு நல்ல விதத்திலயும் ஒரு ஃபேம் இருக்கு, கெட்ட விதத்திலயும் ஒரு ஃபேம் இருக்கு. அது வந்து அது அவர் எந்த விதத்துல அதை எடுத்துக்கிட்டு இன்னும் எப்படி வளர்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் டைம்ல வந்து பிரதீப் பத்தி அவரு சொல்லியிருந்தது, விக்னேஷ் சிவன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பயங்கரமான ஷூட்ல ஒரு பிரேக் சீன் நடிக்கணும், அந்த சீன்ல
பிரதீப் ரங்கநாதன் தான் நடிக்க வேண்டியது. அந்த நேரத்தில் பேரலராக ஒரு பிரச்சனை போகுது. பட் எத்தனை டேக்ஸ் இருந்தாலும் அதை பர்ஃபெக்டாகவும் ரொம்ப நல்லாவும் பண்ணார். ஒரு அப்கமிங் ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர் ஆக்டரை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல வேற யாரும் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரொம்ப எங்கேஜாக வந்தது, நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனோட கோட்ஸ்லாம் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. என்னப்பா ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒருத்தங்க சட்டையில கரை போடுற வரையும் தான் கவலையா இருக்கும், என் சட்டையே கரை தான் அப்படி சொல்றதெல்லாம் என்ன நம்ம டைலாக்லாம் தலை வச்சிருக்கானு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காருல்ல பிரதீப், ஒரு 2-3 படங்கள் நடிச்சிருக்கல. உங்களுடைய ஃபேவரட்டான படம் எது, என்ன ரீசன் அவரோட படத்துல லிஸ்ட்ல? எனக்கு வந்து பிரதீப்போட படம் பெருசா பிடிக்காது. அதுல பிடிச்ச படம் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு சரி ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட்ல ஆங்கர்னு போட்டு ஒரு இன்ட்ல ரெட்ல போட போறான் அப்படின்ட்டு நிறைய கழுவி ஊத்த போறாங்க. எனக்கு இப்பயே வந்து பட் இருந்தாலும் உண்மையை சொல்றீங்களா, அது வரையும் சூப்பர் தான். அண்ட் வந்து எனக்கு டிராகன் படம் பிடிக்கும். ஓகே, என்ன ரீசனு? என்ன ரீசன் அப்படின்னா அதுல வந்து எதுவும் அர்ஷத் கான் இருந்தாரா? இல்ல இல்ல அதுக்கு முந்தின படம் ரெண்டுத்துலயும் ரொம்ப எனக்கு நான் வச்சிருந்த ஒப்பீனியனுக்கு மாறா இருந்தது மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வந்து நான் அக்செப்டபிளா இருந்ததுனால எனக்கு ஓகே டிராகன் படம் சூப்பர். எனக்கு வந்து அந்த கைடு லோகோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பவுலோ மல்லி சாங்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஃபேவரட் தான், நானும் ஃபேவரட் தான். கேமரா முன்னாடி கொஞ்சம் நடிக்கக்கூடாது, பட் இருந்தாலும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட க்ரோத்தும் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்றப்ப, ஏன்னா இந்த பேன் இண்டியா ஃபுல்லாக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டொவினோ தாமஸோடலாம் படம் பண்ணி அடுத்த லெவலில் வந்து போகுதுன்றப்போ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அனுபவமா சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான ஒரு ஹீரோயின். ஸோ இந்த படத்தில் வந்து கௌரி கிருஷ்ணன் வந்து, அதாவது வந்து என்ன படம் ராம்ல வந்து யங்கர் போர்ஷன் நடிச்சிருப்பாங்க. 96 ராம் ஜானு. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஜானுவா நடிக்கல, நான் வந்து பயங்கர ஒரு கிளாமருக்கான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னப்ப, ஜானு எதுக்கும் உனக்கு இந்த வீணாத வேலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த 96 படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுல ஜானு கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல ஜானு கேரக்டர் வந்து ரொம்ப பப்ளியா, அது மட்டும் இல்லாம லைக் இதுக்கு முன்னாடி நாம பேசினப்ப நான் அந்த ஷை பாய் எக்ஸ்ட்ரோவர்ட் கேர்ள் ட்ரோப் பிடிக்கும் அப்படின்னு சொன்னல, அதே ட்ரோப் தான் அந்த படத்துலயும் இருந்துச்சு. அந்த விதத்துலயும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ராம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு கேரக்டராக நான் பார்த்தேன். ஓகே, என்கரேஜ் பண்ணுற கேரக்டர்னா உங்களுக்கு பிடிக்கும். அதாவது இந்த 12th ஃபெயில் படம், அதுக்கப்புறம் வந்து மயக்கம் என்ன படம், அப்புறம் வேற என்ன படத்துல மயக்கம் என்ன படத்துல என்ன என்கரேஜ்மெண்ட் இருந்தது? அவங்க தாங்க கூட இருந்து சப்போர்ட் ஆஃப் த பில்லர் ஆஃப் த நேஷன் ஆஃப் த இந்தியா. சாரி, அது யாரு? தனுஷுக்கு அவங்க தாங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்கல்ல. அந்த கேரக்டர் அவங்க வந்து ஒரு அவார்டு வாங்குற லெவல்ல ஒரு இதுல இருப்பாங்கல்ல. அது சொல்ல அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் வீக் இன்ஜினியர்ல, அதனால அந்த இங்கிலீஷ்ல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட என்ன வந்துட்டு இன்னும் தனித்தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த இங்கிலீஷ்னால சும்மா சொன்ன ஃபன், ஓகேவா? அண்ட் சேம் டைம்ல வந்து LIKல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது என்னன்னா, இவ்வளோ ரிலீஸ் தேதி தள்ளி போனாலும் அந்த படமும் அந்த படத்து மேல இருக்க கதையும், ஸோ அந்த கதை மேல இருக்க கான்ஃபிடன்ஸும் வந்து பயங்கரமா இருந்துச்சு விக்னேஷ் சிவனுக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்படியாப்பட்ட படமா இருக்கும், இந்த படம் ஹிட் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்கிட்ட சொல்லுங்க. இந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறதும் எங்களோட ஆசை. ஓகே, கண்டிப்பாக வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் வந்து நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். அண்ட் சேம் டைமில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேசின விஷயங்கள்லாம் பயங்கரமாக சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க சொன்னதை நாங்கள் சொன்னோம். பட் இதை தாண்டி உங்களுக்கு எங்கேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறேன். ஸோ அடுத்த வாட்டி வந்து திருப்பி நாங்கள் வந்து சந்திக்கிறோம் வேற ஒரு படத்தோட. ஓகேவா? திஸ் இஸ் சைனிங் ஆஃப் கார்த்திக் அண்ட் ஸ்வாதி. ஓகே.